அதான் ரியாலிட்டியே வேறு பின்ன. ஸோ நம்ம அதை பற்றி எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ அண்டு நான் வந்து ஸோ பார்ட் 4 ஆகிடுது, சாரி. ஸோ நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸோ நான் நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். நான் டாபிக் பற்றி போக தொடங்கி நான் இதை பற்றி நான் பேசிட்டேன், ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. கலியுக ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டுருக்கு, டக்குன்னு முடிச்சிடலாம். அப்பா இவ்வளோ வருஷமாக நான் போயிருந்தேன், இவ்வளோ வருஷமாக மொத்தம் இன்றைக்கி 4 பார்ட் ஆகிடுது வீடியோடு, டக்குன்னு சொல்லிடுறேன். அப்புறம் வேலை இருக்குது, அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு மீட் பண்ணலாம் வீடியோ. நாளைக்கு ப்ரோக்ராம் வேறு இருக்குது, சத் சங்கம் ரெகுலர். According to Hindu scriptures, particularly the Bhagavad Gita, Kali Yuga is predicted to be an age marked by a decline in moral values, increased materialism, widespread conflict, a decrease in lifespan, a general deterioration in lifespan, and a general deterioration of human qualities like compassion and truthfulness, with people prioritizing wealth and power over spiritual development, leading to weakening of social structures and a rise in suffering and disease. Key predictions of Kali Yuga: decline in dharma போட்டிருக்கு, தர்மா பற்றி போட்டிருக்கு, தர்மத்தை பற்றி போட்டிருக்கு. Righteousness of moral values will significantly diminish the people prioritizing self-interest over the greater good. அப்போ என்ன போட்டிருக்குன்னா, கிரேட்டர் குட்னா என்ன போட்டிருக்குன்னா, இதில் இது கொஞ்சம் நான் அடுத்த வீடியோவில் நாளைக்கு இல்லைனா மற்ற நாளைக்கு நான் இதை பற்றி அப்புறம் இதோட ஹிந்தியில் மீனிங் சொல்லிடுறேன். நான் அடுத்தேன்னா தமிழில் இதை பற்றி அர்த்தம் சொல்லிடுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். அப்புறம் டக்குன்னு இதை பற்றி நான் சொல்லிடுறேன், லேட் ஆகிடுது. இன்க்ரீஸ் இன் அதர்மான்னா கெட்டது. Unrighteousness, deceit and violence will become prevalent. Shortened lifespans, people will have shorter life expectancies compared to previous yugas. அப்பனா ஷார்டன் லைஃப் ஸ்பேன்ஸ்னா வாழ்க்கை ரொம்ப, நான் சொன்னேன் ஹியூமன் லைஃப், மனுஷ வாழ்க்கைங்கிறது ரொம்ப லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஷார்ட். லைஃப் இஸ் வெரி ஷார்ட். people will have shorter lifespan अपना compared to previous. அதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா அதுக்கு இதோட ரொம்ப கம்மி, ரொம்ப ஜாஸ்தி. ப்ரீவியஸ் யுகாஸ்னா சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். நம்ம இப்போ வாழ்ந்துருக்கோமே, இது கலியுகம். கலியுகம் பற்றி தான் போட்டிருக்கு, இந்த கலியுகத்தை பற்றி தான் போட்டிருக்கு. சோஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சோஷியல் கான்சென்ட்ரேஷன் will weaken, leading to increased with communities, materialism and greed. Excessive focus on material wealth possession will become dominant and characteristic. Losses of spirituality, genuine spiritual practice and understanding with decline, with people seeking superficial forms of religion. Degeneration of human qualities, compassion, kindness and empathy will diminish, replaced by selfishness, anger and jealousy. अपना செல்ஃபிஷ்னஸ், கோவம், ஆங்கர், அப்புறம் ஜெலசி, பொறாமை. இது கலியுகத்தில் அப்படி அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும், பிரபாவம். டிசீஸ் அண்ட் சஃபரிங், ப்ரெவலன்ஸ் ஆஃப் டிசீசஸ் அண்ட் சஃபரிங்ஸ் வில் இன்க்ரீஸ், எஃபெக்டிங் போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். கலியுகத்தில் நோய் நொடி வியாதிகள் வந்துட்டு தான் இருக்கும். கலியுகத்தில் அப்படி இருக்க தான் செய்யும். அப்புறம் டிக்ளைன் ஆஃப் ஆத்தரிட்டி, லீடர்ஸ் அண்ட் ரூலர்ஸ் will be of low character and lack true authority. अपना leaders and rulers will be of low character and lack true authority. அது நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிமெம்பர், த ரோல் ஆஃப் கல்கி. கலியுகத்தில் இப்போ வரும்ல கல்கி அவதாரம், அந்த கலியுகத்தை முடியும் போது, முத்தும் போது, கலியுகம் நம்ம வாழ்கிறோம் மனுஷங்க, இது கலியுகம் அழியும் போது, முத்தும் போது கல்கி அவதாரம் வருவார். According to Hindu beliefs, at the end of Kali Yuga, the avatar Kalki will appear to restore order and usher in a new Satya Yuga golden age. Satya Yuga the golden period. This Kali Yuga period, this Kali Yuga age.
சத்தியுகம் கொண்டு ஒரு கோல்டன் பீரியடாக இருக்குமா, கோல்டன் ஏஜ். ரொம்பவே ரொம்பவே நல்ல யுகம் இருக்கும், ரொம்ப நல்ல இதாக இருக்குமா, ரொம்ப நல்லவனாக இருப்பான் மனுஷன், ரொம்ப நல்லவனா மனுஷன். நல்லா கோல்டன் ஏஜ் போட்டிருக்கு, கோல்டன் பீரியட் சத்தியுகம். இது இந்த கலியுகத்தை நம்ம கலியுகம் வாழ்கிறோமா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சத்தியுகம் வருமே திருப்பியும். அது interpretation of context. While the predictions of Kali Yuga are often interpreted as a bleak future, they can also be as a call to actively cultivate positive qualities and strive for spiritual growth amid these challenging times. So இதெல்லாம் இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன், எனக்கு டைம் இல்லை, அதனால படாபடி சொல்லிட்டேன், ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன், ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன். நான் நாளைக்கு இதை பற்றி தமிழில் இதோட அர்த்தம் சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பேன், அதை பற்றி இதோட அர்த்தம் சொல்லிப்பேன், இதோட என்ன அர்த்தம் இது இங்கிலீஷில். நான் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியல அவ்வளோ, ஏன்னா எல்லோரும் பாம்பேயில் பிறந்திருக்கா, ஃபாரினர்னால் பரவாயில்ல, அமெரிக்கா எல்லாம் இருக்கான்னா பரவாயில்ல, எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அது பெரிய விஷயம் இல்லை, ப்ராப்ளம் கிடையாது, நம்ம தெரியும் பரவாயில்ல, தெரியாது பெரிய எல்லாருக்கும் தெரியாது. ஸோ நான் நாளைக்கு தமிழில் இதை பற்றி ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் சொல்கிறேன் உங்கள்கிட்ட நாளைக்கு கண்டிப்பாக. ஸோ இதை போட்டிருக்கு, அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா ப்ரூஃப் வேணும் இது எல்லாருக்கும் இந்த உலகத்தில். இப்போ உண்மையை சொல்கிறான்னா பொய் சொல்கிறான், ரியாலிட்டி வேணும், ப்ரூஃப் வேணும். ஸோ நான் ப்ரூஃபே உங்களுக்கு காட்டிடுறேன், இதை வச்சு தான் நான் சொன்னேன். திஸ் இஸ் த ப்ரூஃப், உண்மையான ப்ரூஃப் இது, பொய் சொல்ல. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து நம்ம லைஃப்பை மட்டும் நம்ம பார்த்து கடைசியில் நம்ம அதுக்கப்புறம் மோட்சம் அடையானா பகவான் நாமத்தை ஏதோ மந்திரம் சொல்லி ஏதோ கடவுள் நாமத்தை வாயில் வந்தாலும் பரவாயில்ல, ஓம் நம சிவாய் சொல்லி இல்லட்டா ஏதோ சொல்லி ஏதோ ஓம் நம நாராயணா ஓம் நம பகவதி ஏதோ ஹரே கிருஷ்ணா ஏதோ சொல்லி எங்கேயோ பகவான் தாம மோட்சம் அடைச்சிடணும். அப்புறம் இருக்கிற வரைக்கும் நம்ம நாக்கையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடம்பையும் பார்த்துட்டு ஹெல்த்தை பார்த்துட்டு நல்லா ஜிம்முக்கு போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி. ஏன்னா லவ் ஃபெயிலியர் ஆனாலே தலையில் மிளகா அரைச்சிருவோம் தெரியும். ஆனால் அவன் ஜிம்முக்கு போ, ஜிம் பாடி எக்ஸசைஸ் உடம்ப தேத்திவோம். நல்லா லவ் ஃபெயிலியர்கார நான் பார்த்துருக்கேன், நல்லா ஜிம் பாடி உடம்பு ஏற்றிப்போம் அப்படி. ஸோ உலகத்தில் நான் சொல்லிடுறேன், யாரும் கெட்டவங்க இல்லை, யாரும் நல்லவங்க இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். யாரும் ரைட்டும் இல்லை, யாரும் சரியும் இல்லை, எல்லாம் பேலன்சிங்காக இருக்குது. நம்மளாம் அப்படி நினைக்கிறோம், அது முட்டாள்தனம், அது யாராலையும் மாற்ற முடியாது, அவ்வளோதான். ஸோ அண்ட் நம்ம உடம்பே நம்ம முக்கியம், நம்ம கண்ணு தான் முக்கியம். இதே நம்ம பார்த்துட்டு இதே நம்ம உடம்பை பார்த்து நம்ம வேலையை பார்த்து பகவானை கும்பிட்டு நிம்மதியாக நம்ம உயிரை விட்டு திருப்தியெல்லாம் அடித்து பகவான் நாமத்தை மோட்சம் அடிச்சு அவ்வளோதான். நல்ல வழியில் போகணும், கெட்ட பாதையில் நம்ம போகக்கூடாது. நம்ம பாரத நாட்டை முன்னெடுத்து இந்தியாவை முன்னெடுத்து இதான் நம்ம கனவும் நானும் வேண்டிக்கிறேன். நம்ம எல்லாருமே நம்ம வியாதியே இல்லாமல் தெரியாட்டும். நம்ம கனவு, நம்ம லட்சியம், நம்மளோட ஆசை, நம்ம என்னெல்லாம் இருக்கோ அது சரியாயிட்டோம். நம்ம எல்லாம் திருப்தியாகிட்டோம், எல்லாம் சரியாயிட்டோம், நடக்கட்டும், எல்லாமே நல்லது. நம்மளோடும் நம்ம உடம்பையும் இதை சரியாயிடும். அதையும் நீங்களும் வேண்டிக்கோ, நானும் வேண்டிக்கிறேன். நான் நிறைய சொல்ல போனால் நிறைய நானும் சரி என் ஃபேமிலியும் சரி 3-4 வருஷமாகவே அவ்வளோ கஷ்டம். அதுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா தான் இருந்தோம். தெரியல எப்படி தெரில, யார் கண்டுபட்டுச்சா ஏதா நமக்கு டைம் சரியில்லை, அதனால கூட அப்படி இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் இப்போ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உண்மை சொல்ல போனேன், லைஃப்பில் வரதா ஈவன் எல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன் வரதா செய்யும். ஆனால் நம்ம தப்பு பண்ணல, நமக்கு தெரியும். நம்ம யாரும் தப்பு பண்ணல, நமக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும். அதுதான் பகவான், அது போன அவ்வளோதான். எவனா நமக்கு எங்கே போகிற வராண்ணா வரா 2 நிமிஷம். இப்போ நம்ம யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவளுக்கு தெரியும் நம்ம வீட்டில் வந்து நமக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணல. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம தப்பு பண்ணல, நம்ம நேர்மையாக நம்ம உண்மையாக தான் இருக்கோம். நம்ம உண்மையாகனால நமக்கு கொஞ்சம் உண்மையாக இருந்தால் பக்தின்னே வரும். நம்ம நீங்கள் நினைக்கிறேன் நான் பொய் சொல்கிறேன், எல்லாம் வரவா நினச்சாலும் வருவாங்க, எல்லோரும் நினைக்க மாட்டேன் அப்படி. ஆனால் நான் உண்மையாக தான் சொல்கிறேன்.
நான் எப்படி வேணா இருந்தாலும் சரி, அதனால் நான் உண்மையாக தான் இருப்பேன். நான் உண்மையாக முயற்சியாகவும் உண்மை கம்ப்ளீட் அட்லீஸ்ட் பரவாயில்ல. நல்லவனோ கெட்டவனோ பகவான் கும்பிட்றான்ல, பொய்யா நடிக்கிறானோ இல்லையோ, நடிக்கிறான்னு உண்மையாக இருக்கானோ ஏதோ ஒன்று, பகவான் கும்பிட்றான்ல அது போகிறோம். உண்மையாக இல்லையோ பரவாயில்ல, பகவான் கும்பிட்றானோ அது போகிறோம். கெட்டவனோ நல்லவனோ பரவாயில்ல, பகவான் கும்பிட்றா. பொய் பிட்டலாமோ கள்ள கபடமோ இருக்கானோ தெரியல, அதெல்லாம் தெரியாது எனக்கு. பகவான் கும்பிட்றானா, பகவான் கும்பிட்றவனே பொறுத்தவன் நல்லவன் தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். பணக்காரன் ஏழையோ ஏதோ ஒன்று எல்லாம் ஒன்று தான், சமம். பகவான் கும்பிட்றவன் நல்லவன் தான். அண்டு அப்போது கலியுகத்தை போய் போட்டிருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ நிறைய வாழ்க்கையில் இந்த ஒரு சீரியஸாக சொல்கிறேன்னா, நிறைய வாழ்க்கையில் இடைஞ்சல் வரதான் செய்யும். அவள் திருந்த மாட்டான், பொதுவாக சொல்கிறேன், அவள் திருந்த மாட்டான். நம்ம திருத்திக்கணும். நம்ம உண்மையாக சொல்கிறேன், நம்ம திருத்தினோம். நம்ம இது பண்ணி நம்மளை பார்த்துட்டு நம்ம வாட்டு போயிடணும். அவ்வளோ விட்டு நிம்மதியாக. ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கையே ஒரு கஷ்டம் தான், சஃபரிங் தான். ஆட வரைக்கும் சஃபரிங் தான், வேறு எதுவும் கிடையாது. அண்டு 5 நிமிஷம் தான் ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்போ கலியுகத்தை போய் போட்டிருக்கு. நான் அடுத்த இப்போ சொல்லிடுறேன், நாளைக்கு எனக்கு டைம் கிடைக்குமா தெரியாது. நான் கொஞ்சம் எனக்கு பர்சனல் வேலை இருக்குது, சக்கரை சொல்லிடுறேன். ஸோ கலியுகத்தை போட்டிருக்கு. இந்த உலகத்தில் இதுக்கு அன்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா கலியுகத்தில். அப்புறம் அன்பு நான் லவ் ஜாஸ்தி இருக்குமா. அப்புறம் இந்த உலகத்தில் வந்து யானை இப்போ தெரியல, இந்த உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஆளுகளும் இருப்பா. பகவான் கிருஷ்ணர் வந்து கலியுகத்தை பற்றி பௌதிகத்தை சொல்லியிருக்காரு. பண்ணுறவா வேறவா இருக்கா, இப்போ சொல்லுவா வேற, பண்ணுவா வேற, அப்படியும் இருப்பாங்க. அர்த்தம் இப்போ சொல்லிடுறேன். அப்புறம் பாக்கி வேற பற்றி போட்டிருக்கு. அண்டு அப்புறம் தேங்க்யூ வெரி மச். அப்புறம் உலகத்தை இதுவும் போட்டிருக்கு. கண்ணு முன்னே தப்பு நடந்தாலும் அவள் தட்டி கேட்க மாட்டா, அவள் கண்டுக்காலே போயிடுவா. அதுவும் இந்த கலியுகத்தில் ஒரு இது இருக்குது, ரியாக்ஷன் அப்படியும் இருக்கா. ஆனால் இப்போ களி முத்தம் போது தான் பார்க்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா சேர்க்கையும் இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்டு நம்ம நாளைக்கோ மற்ற நாளைக்கோ பார்க்கலாம். ஓம் நம சிவாய். தேங்க்யூ வெரி மச்.